ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் சுகமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சிக்கன் க்ரோசான்ஸ் செய்ய போறோம். சிக்கன் க்ரோசான்ஸ் இல்லைனா சிக்கன் ரோல், இது வந்து நம்ம வந்து எப்படின்னா சொல்லிக்கலாம். இந்த க்ரோசான்ஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஸ்நாக்கு டின்னராக கூட சாப்பிடலாம். இது வந்து ஒன்று சாப்பிட்டீங்கன்னா கூட வயிறு நல்லா ஃபுல் ஆகிடும். அது மாதிரி ஒரு டிஷ் இது. இதை வந்து எப்படி செய்யுதுன்னு வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். Welcome to Papa's Cookies. ஒரு பவுல்ல வார்ம் மில்க் ஏத்துங்க. வார்ம் மில்க் ஏத்துட்டு இதுல ஈஸ்ட் சேர்த்துங்க. வார்ம் மில்க்ல ஈஸ்ட் சேர்த்தா தான் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மாவு சேர்த்துக்கிறேன். நான் ஆல் பர்பஸ் மாவு 2 கப்பு. பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஈஸ்ட் போட்டுக்கிறதுனால இது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம ஃபில்லிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணினே வரேன். இப்போ நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிக்காம நல்லா உப்பி வருது. இப்போ வந்து கவர் பண்ணி இதை அப்படியே வச்சிடலாம். நம்ம ஃபில்லிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. வெங்காயம் வந்து நிறைய வதக்கணும்னு அவசியம் இல்லை, கிளாஸியாக இருந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துங்க, நல்லா கலர் கொடுக்கும். மஞ்சள் தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். போன்லெஸ் சிக்கனை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா இது மாதிரி கொத்து கறி மாதிரி ஆகிடும். அந்த கறியை வந்து இதில் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா உடச்சி விடுங்க, உதிரி உதிரியாக வர மாதிரி. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறினே வரும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கலர் ஆயிடுச்சு, கொஞ்சம் பேல் கலரில். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச பெல் பெப்பர், குடை மிளகாய் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் அவைலபிளாக இருக்குதோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாசனைக்கு கரம் மசாலா, அப்புறம் மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மாவை நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிட்டு கொஞ்சம் மேலே வந்துருக்குது. ஒரு குத்து டம்மாலும் ஒரு குத்து குத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து வெளியே எடுத்துட்டு நல்லா பிசையணும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா பிசைச்சிங்கன்னா தான் நல்லா நம்ம பேக் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது இது மாதிரி நல்லா முன்னாடி இருக்கிற மாவு வந்து பின்னாடி மச்சு விட்டுனுவாங்க. அப்போ நல்லா பிரிஞ்சு லேயராக வரும். இப்போ வந்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பால்ஸ் மாதிரி நம்ம சப்பாத்தி மாவுக்கு நம்ம உருண்டை விட்டுற மாதிரி நம்ம அது மாதிரி இது மாதிரி சின்னதா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி இதை விட்டு எடுத்துக்குங்க. இந்த மாவு வந்து திருப்பியும் இந்த மாவுங்களை வந்து வெளியே இருக்கிற மாவு வந்து உள்ள வந்து ஃபோல்ட் பண்ணி விடணும். மடிச்சு விட்டீங்கன்னாக்கா அப்போ அந்த லேயரெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே தான் நம்ம ஒரு உருண்டையில் எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி எந்த அளவுக்கு வருதோ அந்த மாவு அது மாதிரி நல்லா தேய்ச்சிக்குங்க. இது மாதிரி நம்ம ஒரு உருண்டையில எல்லா மாவையும் அது மாதிரி தேய்ச்சிக்கிறோம். நம்ம இது மாதிரி மாற்றி திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சிக்குங்க, மெலிசா வர மாதிரி. இப்போ நம்ம தேய்ச்சிட்டு பேருக்கு பட்டரை வந்து நான் வந்து அந்த மாவில் வந்து அப்ளை பண்ணுறேன். தடவிட்டு அடுத்த தேய்ச்சி வச்ச அந்த மாவை வந்து அது மேலே போட்டு திருப்பி அது மேலேயும் பட்டர் தரணும். இது மாதிரி ஒரு லேயராக நம்ம இது மேலே அடிக்கினே வரணும். பட்டர் தேய்ச்சிட்டு ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். எல்லாத்தையும் வச்சு நல்லா தேய்க்கணும். இது ஏன் நம்ம இது மாதிரி லேயராக வச்சு நம்ம பண்ணுறோம்னா பேக் ஆகி வரும்போது நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வரும், லேயராக வரும் நம்ம சாப்பிடும் போது. அதனால தான் இது வந்து நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் லேயர் மாதிரி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் வச்சு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி எல்லா மாவையும் நம்ம தேய்க்கிறோம். இது பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டு இப்போ ஒரு கட்டர் வந்து நம்ம பீஸா கட்டர் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நைஃப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டு கட் பண்ணி வச்சதுல வந்து நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபில்லிங்கை வந்து இது மாதிரி ஒரு கார்னரில் வச்சுட்டு நம்ம அதை அப்படியே வச்சு ரோல் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்களா இந்த கார்னர்லேருந்து அப்படியே ரோல் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வச்ச ஃபில்லிங் வந்து வெளியில் வராத மாதிரி கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்குங்க. நீங்கள் பார்த்தீங்களா இது மாதிரி நல்லா சூப்பராக ரோல் பண்ணிக்கங்கன்னா அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்குங்க. பார்க்கும் போதே நல்லா சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. எனக்கு செய்யும் போதே இது பேக் பண்ணி எடுத்தாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாவே நல்லா ஸ்டமக் வந்து நல்லா ஃபில்லிங் நல்லா சூப்பராக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டி வச்சாச்சு. இது வந்து நான் கவர் பண்ணி வச்சிடுறேன் நான். ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கும், ரேஸ் ஆகி வந்திருக்கும். இதை வந்து எனக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த ட்ரே வந்து பத்தலை, அதனால நான் 2வது ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒன்று நல்லா ரேஸ் ஆகி நல்லா பெருசாக வந்ததுனால எனக்கு இடம் இல்லை, அதனால நான் அடுத்த ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து இதுக்கு மேலே வந்து மில்க்கு வந்து வாஷ் கொடுக்குறேன் நான். ஏன்னா அப்போ நான் பேக் ஆகி வரும்போது கலர் கொடுக்கும், இது நல்லா சூப்பராக இருக்கும் கலரு. அதனால நான் வந்து மில்க் கொடுக்குறேன். உங்களுக்கு மில்க் வேணான்னா நீங்கள் எக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 20 மினிட்ஸு 120 டிகிரியில் 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரான நம்மளுக்கு க்ரோசான்ஸ் இப்போ ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அழகாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. நம்ம வந்து வீட்டிலேயே கடையில் வாங்குற டேஸ்ட்லேயே அழகாக வீட்டிலே செய்யலாம். இது மாதிரி நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கும்போது நீங்கள் இல்லைன்னா விருந்தாளிங்க வீட்டுக்கு வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குதுன்ட்டு. வாசனை நல்லா சூப்பராக இருக்குது, சாஃப்டாகவும் வந்துருக்குது. ஓவன் இல்லாதவங்க ஒரு பாத்திரத்தில் சால்ட் கொட்டிட்டு இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலியோடு இது மாதிரி நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share and subscribe.